சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே போதை ஆசாமிகள் டீ கடையை அடித்து நொறுக்கி கடைக்காரர் மீது கொடூர தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மது போதையில் ரவுடிசம் செய்த நபர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? உள்ள நொறுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. டீ குடிக்க வந்த நபரிடம் தகராறில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்திய கும்பல் டீ கடையை அடித்து நொறுக்கி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். மதுபோதையில் கெத்து காட்டுவதாக நினைத்து சம்பவத்தில் சிக்கியவர்களின் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தீவட்டிப்பட்டி காவல் நிலையம் அருகே வேலு என்பவர் டீ கடை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று இரவு அவரது கடையில் டீ குடிக்க வந்த சஞ்சீவ் ரெட்டி என்பவருக்கும் அங்கிருந்த போதை ஆசாமிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதில் இருதரப்பும் மாறி மாறி சண்டை போட்டுக்கொள்ள ஒரு கட்டத்தில் போதை ஆசாமிகள் சஞ்சீவ் ரெட்டியை தாக்கி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். அதனை தட்டி கேட்ட டீ கடைக்காரர் வேலுவை தாக்கியதோடு கடையில் உள்ள பொருட்களையும் அடித்து நொறுக்கி உள்ளனர். சோடா பாட்டில் மற்றும் கட்டையால் தாக்கி கடையில் உள்ள பொருட்களை உடைத்தவர்கள் கைகளால் முகத்தில் குத்தியும் ஹெல்மெட்டால் தலையில் தாக்கியும் வேலுவை காயப்படுத்தினர். காவல் நிலையம் அருகே உள்ள டீ கடையில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான புகாரில் கொடூர செயலில் ஈடுபட்ட நாகராஜ், ராம், செல்லதுரை உள்ளிட்டவர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் தாக்குதலில் காயமடைந்த வேலு ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மதுபோதையில் அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதால் போலீசாரின் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டுமென கடைக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.